திரியறாங்க. நம்மளால முடியுது. குந்தாணியெல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டாலே. நல்லா பழச்சிருந்தா போட்டுருக்கா. நம்ம பக்கத்துல அப்படி நாரி சிரிச்சு போய் கிடக்குது. இந்த சித்ரா கூட இந்த பக்கம் வரக்கூடாது. அம்மா தனியா தானே இருக்குது. சிரமப்படுமே கஷ்டப்படுமே போய் ஒத்த ஆசையா பண்ணி கொடுத்து வருவான். அவன் நம்ம மாதிரி கறி பண்ணி கொடுக்க மாட்டான். அவளுக்கு எதிராக நம்ம அம்மா இப்படி பல இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறா. குந்தாணிக்கு தண்ணி கொடுத்துட போனது சாவரியமா போச்சு. இங்க இருந்தா வேலையும் வெட்டியும் ஊர் பட்டத்தை அள்ளி காட்டணும். இப்ப ஈஸியா பண்ணி போறாங்க. புதுசங்க நான் இருக்கிறேன். அம்மா என்ன பண்ணது ஏது பண்ணது பாடி கொள்ளடினே எட்டி பார்க்க மாட்டேன். அவள்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இருந்துட்டு போறாங்க. நம்மளுக்கு இங்க பேசவே முடியல. நம்ம சுத்தத்தை பண்ண முடியுமா? முடியாது. அம்மா என்னம்மா பண்றீங்க? காஃபி. எம்மா உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது இந்த காஃபி குடிக்காதீங்க சுகர் இருக்குதுன்னு. ஏமா அப்படி பண்றீங்க? அடி நான் பெத்த மவளை சித்ரா. வாடி இப்பதான் அம்மா உடனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டியா? வா, காப்பி தண்ணி குடிக்காம இருக்க முடியலையே. பழகி போச்சு. சின்ன அத்தினில இருந்து குடிச்சு பழகினதை பண்ணி பாட்ட முடியல. சுவர் வந்தாலும் டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இருக்க முடியல, என்ன பண்றது? இத்ரோண்டு தான் குடிச்சேன் 1/2 டம்ளர். ஆமா சித்ரா, நீ இப்படி குடிக்கிறியா? சூடு பண்ணி கொண்டுட்டு வரவா? இன்னும் இருக்குதுமா, போட்டுதான் வச்சிருக்கேன். வேணாமா, எனக்குலாம் வேண்டாம். என்னம்மா வீடு அந்த பக்கம் பளிச்சுன்னு கிடக்குது, இந்த பக்கம் என்ன இப்படி கிடக்குது? அம்மா என்ன நூலாப்படியா கிடக்குது? நூலாப்படி இப்படி புடிச்சு போயிருக்கேம்மா. பொங்கலுக்கு நீங்க வெள்ளை எதுவும் அடிக்கல, ஏன் க்ளீன் பண்ணலையா? ஏமா அப்படி போட்டு வச்சிருக்கீங்க வீட்டை? பெத்தம்மாவை எப்படி கேட்கிறா? அம்மாவுக்கு தான் இடுப்பு எலும்பு நரங்க ஒன்றிக்க முடியல. இப்படி கஞ்சி காய்ச்சும் அப்பனுக்கு ஊத்த முடியல. தவிச்சு போய் கிடக்குறேன். கால் வலியிலையும் கை வலியிலையும் அவங்க எகத்தால போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. அம்மா இப்படி போட்டு வச்சிருக்க மடி. நீ யாவது வந்து அம்மா கொட்டை அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போக கூடாது. பொங்க போட்டு வச்சு இறக்கிருப்பல்ல. யாமடி நான் பெத்த நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வேண மாதிரி. அவங்க அம்மா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியாம கண்டுக்காம திரியிறேன். சரி ஒன்றும் அப்படி ஒன்றும் நூலாமடையெல்லாம் இல்லை. இப்போ வெள்ளை அடிச்ச வீடு தானம்மா, நல்லா தான் இருக்குது. எப்படிமா நான் எங்கள் வீட்டில் பொங்க வேலை பார்ப்படா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து என்னால் பார்க்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் எங்கள் வீட்டில் வேலையை ஊர் பட்டது கிடக்குமா. இதுக்கு தான் நான் அப்பலேருந்து தலப்பாடா அடிச்சுக்கிட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் அவள் என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போறா. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சமைச்சு போடுவா. தேவையில்லாத வேலைலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல, ரெஸ்ட் எடுக்கலாம். உங்கள் ரூமில் பேசாமல் ராணி மாதிரி கட்டில் படுத்து இருந்திருக்கிறத விட்டுட்டு வீட்டுக்கு நடுவில் கோடி கிளிக்கிறேன் அதை கிளிக்கிறேன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்களாம்மா. அப்போ அதை பண்ண அனுபவிச்சாம ஆகணும். என்ன மணி சித்ரா நீ அம்மாவை எப்படி சொல்றவ? என்ன எப்போது அவளை பேசுற மாதிரி பேசுறேன். அவ கூட இருக்கிறவங்க வந்து குண்டக்க மண்டக்க ஆக்கி விட்டு கோடை கிழிச்சு விட்டுட்டு போனதுக்கு நான் என்ன அப்படி அம்மா பண்ணுவேன்? சும்மா பேசாதீங்கம்மா. அவளை கிழிச்சாங்கன்னா அவளுக்கு உள்ள விட்டுட்டு நல்ல சௌகரியமா வர போக புழங்க விட்டது உங்க தப்பு. நீங்களும் அவளும் பேசிக்கிட்டு இருக்கும் போதாவது அப்பப்ப எனக்கு கிடைக்க வேண்டியது எதையாவது கொண்டு வந்து தந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லம்மா, நீ 5 பவன் தரேன், 2 பவன் தரேன், 1 பவன் தரேன்னு சும்மா வாயில தான் சொல்லிக்கிட்டு தவிர உன்னை நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை போலயே. வந்து பாருமா என் வீட்டுல என் மூத்த தரது என் ஓரகத்தி இருக்காளே, அவளுக்கு பொங்கச்சிரா வந்து இறக்குறாங்க அவங்க அண்ணன் தம்பிங்க. நானும் தான் இருக்கிறேன். உனக்கு சொல்றது எனக்கு வேஸ்ட், எல்லாம் டோட்டல் வேஸ்ட்மா. சும்மா போயிடுமா. நான் இருக்க டென்ஷன்ல கடுப்புல தான் இங்க வந்திருக்கேன். உன்னை 4 கேள்வி நேரம் கேட்டு போடணும். சும்மா தேவையில்லாம பேசி எதையும் இருக்காதம்மா. ஆமா அவங்க பேசிட்டு ஒண்ணு மனமா இருக்கும் போது அப்படியே உங்களுக்கு லாரி கணக்கா டெம்போ கணக்கா வந்து இறக்குனதுங்க 2ஆ போச்சு. இப்ப ஏதோ எங்களோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சு போச்சு. அடி போமடி, உனக்கு என்ன அப்படி குறைச்ச? அம்மா உன்னை என்ன குறைச்சல வச்சிருக்கேன்? உனக்கு என்ன வேணும் புகச்சிரு கொண்டாந்து ஏத்தி பிடிச்சி வாங்கி வந்து கொடுக்காதே அம்மனால முடியல. காசு தரேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நீ வாங்கிக்க முடியும். அண்ணன் ஒருத்தன் இருந்தேன், அவன் பிறக்கல நினைச்சிட்டு போ. அவங்க இருந்து உங்களுக்கு அள்ளி கட்டிட போறாங்க. இன்னமே கட்டுறதுக்காக அவங்க காத்துட்டு கவலைப்படுறாங்க. அடி போமடி நீ. அது இல்ல, நீ சொல்றதும் சரிதாமா. அந்த கழுதைங்களை நம்பி இங்க யாரு இருக்கா? அதுங்க கொடுக்குற அந்த 1 கிலோ துவரம் பருப்புக்கும் 3/4 கிலோ சக்கரைக்கு இங்க யாரோ ஏங்கி தொலை வாங்கி போய் லோலோன்னு திரிகிற மாதிரி. அதை விட்டு தரமா அதுங்களே. அம்மா நீ எப்பமா தரப்போற? இன்னும் அமௌண்ட் நீயும் தருவ ஃபோன் பண்ணுவேன். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு வார்த்தை சொல்றே பாத்தியா? எப்ப பார்த்தாலும் ஒற்றை அடிக்கணும் வெள்ளை அடிக்கணும், இதேதான் உனக்கு பொங்கல் நினைப்பு போல. பொங்கலுக்கு மருமையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், மருமையனுக்கு நகை வாங்கி கொடுக்கணும், மகளுக்கு நகை வாங்கி கொடுக்கணும், பேரம்பத்திகளுக்கு பண்ணணும். அந்த நினைப்புல இப்ப உனக்கு வர சுத்தமா இல்லம்மா. வீடு ஒன்னா இருக்கும்போது ஒரே குடுத்தமா இருக்கும்போது மகமகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தனி குடுத்தனம் வந்ததும் வந்த உனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது. இதை யோசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா போகுது. என்ன நீ நினைக்கிறதும் இல்ல, கண்டுக்கிறதும் இல்லம்மா. என்ன விடி சித்ரா அம்மாவை போய் இப்படி சொல்லிவிட்ட? ஒரே நினைப்புதான் வந்துதான் கொடுக்க முடியல. நீ தான் வந்து வாங்கிக்கணும். பெரிய மனுஷனா போன் அடிக்கணும்னு இருக்கா என்ன? நீ போன் பண்ணி அம்மா என்ன பண்றமா, சாப்பிட்டியாமா, எந்திரிச்சியாமான்னு கேட்கணும். நீ எங்க அப்படி கேட்கற? சரி இருமுடி அதெல்லாம் காசு இதுல ரெடியானே வச்சிருக்கேன். அடி சித்ரா இந்த ஒற்றை கம்ப பிடிச்சி அப்படி தட்டி விடுத்து போயிருமா? என்னதான் 4 வருஷம் மக்கள் வீட்டுக்கு வரும்போது அங்கிட்டு நல்ல பழம் இருக்கும் போது நம்ம இப்படி நல்லவா இருக்கு. 2 கொட்டை கம்ப எடுத்து அப்படி இப்படி தட்டி விடுத்து போடி. என்னாலலாம் இந்த வேலை பார்க்க முடியாதுமா. எனக்கு தூசி பட்டாவே அலர்ஜி. என்னால முடியாது. ஏன் காசு தான் வச்சிருக்கீங்க. ஊர்ல ஒரு ஆளை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்ல முடியாது வீட்டை ஃபுல்லா. சும்மா வந்து காசு கொடுக்குறீல, பொங்கலுக்கு காசு கொடுக்கறதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி விட்டு தான் வாங்கிட்டு போனன்னு இருக்கா. ஓஹோ கிளீன் பண்ணாதான் அப்ப காசு தருவேன் அப்படி சொல்ல வரியாமா? என்ன பிடிச்சிட்டு இப்படி எடுத்த கவுத்தப்படி எதுக்குதால பேசுற? பொங்கலுக்கு காசு கொடுத்து உன்னை சுத்தம் பண்ண வைக்கிறதுக்கு அம்மா என்ன ஏன் இப்படி அம்மாவை பேசுற? ஆடி போடி அம்மா, கிடந்து போகுது
இல்ல சும்மாவே அவர் மருமக தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இப்ப சொல்லுவாங்களா சொல்லுவாங்க அட போமா நீ வேற எப்படி சொல்லுவாங்க அவங்க அண்ணனே அவனே வந்து எனக்கு குடுக்கணும் வைக்கணும் முறையை செய்யணும்னு சொன்னா கூட நீ கஷ்டப்படுறடா தம்பி நீயும் சிரமப்படுற அதான் உன் அம்மா கறி எல்லாம் குடுக்குறாளே நீ சும்மா இரு உன் பிள்ளைய பாரு உன் பொண்டாடிய பாருன்னு சொல்லி கொடுப்பாருமா அந்த ஆளை பத்தி என்ன பேசாத கடுப்பாகுது சரி சித்ரா இந்த பணத்தை பிடிச்சி நல்லா ஆடப்பரமா பொங்க நல்லா வச்ச பாருங்க எந்த குறையும் இல்லாம அந்த படல ஒன்ன படல அவன் படல இவன் படல நினைப்பே உனக்கு வரப்படாது அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு நீ ராணி தாமடி இந்த அப்ப நான் வந்துட போறேன் அவனுக்கு தெரியாம வாங்கி வச்சுக்க அப்பதான் அந்த ஆள் உனக்கு ஏதாவது தருவார் புடி சரிம்மா அம்மா எவ்வளவு இருக்கு தாளெல்லாம் கம்மியா இருக்குதே 15,000 இருக்குடி 15,000 உன் அப்பா 5,000 தருவாரு வாங்கி வச்சு கொண்டாடுமா 15,000 வெறும் 15,000 என்னமா சொல்றீங்க 15,000 வச்சு நான் ஆடம்பரமா பொங்கல் கொண்டாடவா எம்மா விலைவாசி விக்கிறது தெரியுதா இல்லையா உங்களுக்கு சை 15,000 ஒரு காசுன்னு அதை தந்துக்கிறாங்க அதுக்கு இவ்வளவு சீனு வேற அவளை விட நீங்க ரொம்ப மோசமா ரொம்ப யாருக்கு வேணும் இந்த காசெல்லாம் சித்ரா இது துணிமணி எடுக்க வச்சுக்க சாமா சட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அதை எடுத்துட்டு போயிருமா அப்புறம் அருமை எனக்கு ஒரு மோதிரம் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் கொடுத்துருமா சரிம்மா ஒரு பவுன் தான் எடுத்தீங்களா ஏமா கூட ஒரு பவுன் போட்டு எடுத்துக்கலாம்ல சரி இந்த மச்சித்ரா சாட்டு போடுன்னு அந்த கட்டப்பை கிடக்கு பாரு அந்த கட்டப்பையில அள்ளி வைமா எவ்வளவு கண்ட நாய் கணக்கா பெருக்கடின்னு கதை திறந்துட்டு வருவாங்க அப்புறம் மாமியா கறி போட்டு அள்ளி போட்டு கொடுத்தா அள்ளி கொடுத்தா வச்சு கொடுத்தான்னு சும்மா பேசுவாங்க வீண் கழுதைய எதுக்கு தேவையில்ல ஆத்த பேச்சு உன் அப்பா எப்படி எதுவும் சொல்லி கொடுப்பாளுங்க அள்ளி கட்டுமா அள்ளி கட்டி வைமா சரிம்மா நீ ரொம்ப மோசமா என்ன நீ பண்றீங்க ஒரு பவுனாக தான் பொங்கலுக்கு வாங்கி தரீங்கிற பணம் வெறும் 15,000 ஜாமா சட்டுமே இன்னும் ஒண்ணும் இல்லையம்மா இந்த ஒரு மாசம் மளிகை ஜாமா கூட செலவு கூட எனக்கு மிச்சமாவது போலயே என்ன ஜாமா வாங்கி தந்திருக்கீங்க போங்கம்மா நீங்க எப்போதும் பண்ணிருக்கதை விட ரொம்ப கம்மியா பண்ணிருக்கீங்கம்மா சரி விடுங்க நான் இப்ப கிளம்பட்டா தங்கம் என் வயிறம் என் பட்டு கொஞ்சம் ஏமா இப்படி முஞ்சி சோர்ந்துட்டு பேசுறவ சந்தோஷமா எடுத்து அள்ளிட்டு போமா இதோட அம்மா உனக்கு பண்ணாம இருந்துட போறேன் அம்மா உனக்கு பண்ணாம யாருக்கு முடி பண்ணிட போறேன் சந்தோஷமா எடுத்துட்டு போக முடி தங்கம் என் வயிறம் என் பட்டு கொஞ்சம் ஏமா இப்படி முஞ்சி சோர்ந்துட்டு பேசுறவ சந்தோஷமா எடுத்து அள்ளிட்டு போமா இதோட அம்மா உனக்கு பண்ணாம இருந்துட போறேன் அம்மா உனக்கு பண்ணாம யாருக்கு முடி பண்ணிட போறேன் சந்தோஷமா எடுத்துட்டு போக முடி அடிமடி சொல்லிக்கிட்டே இருக்கல எவ்வளவு திறந்த விடுதல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு போடுவாங்க அள்ளி வைனு இந்த வந்துட்டால போட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு அடிப்படி எடுத்து கட்டுப்படி அம்மா சும்மா எடுத்து கட்டி ரொம்ப ஓவரா பயப்படுறீங்கம்மா இந்த நாய்க்கெல்லாம் நான் ஏமா பயப்படணும் நான் யார் வீட்டுல திருடிட்டு போறேனா இல்ல தெரியாம அள்ளிட்டு போறேனா ஏம்மா ஏன் அம்மா வீட்டுல நான் பிறந்த வீட்டுல வந்து உரிமையா வந்து வாங்கிட்டு எடுத்துட்டு போறேன் இதுக்கு எவளுக்கு நான் பயப்படணும் அவசியம் எனக்கு இல்லம்மா எக்கா பத்தக்கா என்ன பண்ற அப்படி போடு ஐலசா இப்படி நடக்குதோ இங்க என்ன சித்ரா எப்படி இருக்க வீட்ல புருஷன் பிள்ளை எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா பொங்கச்சீரி வாங்கிட்டு போக வந்திருக்க போலயே எல்லாருக்கும் பொங்கச்சீரி வீட்ல தான் கொண்டாந்து கொடுப்பாங்க இங்க வந்து அது சரி நம்ம எப்போதும் பண்றதானே இது பொங்கச்சீரி கணக்குலயும் சேர்த்துக்கலாம் வாரம் மாசம் மளிகை ஜாமான் கணக்குலயும் சேர்த்துக்கலாம் அப்படிதானே சித்ரா ஏய் வனரோசா என்ன நக்கலான்னு கேக்குறேன் என்ன மாசம் மளிகை ஜாமான் வாங்க வந்தனா ஏய் வாயை மூடிட்டு ஓடி போயிடுறீ சும்மா தேவையில்லாத என்கிட்ட பேச்சு வச்சுக்கிறாத ஆமாண்டி வாங்க தான் வருவேன் அதுக்கு என்னடி உனக்கு தான் கொடுக்க யாரும் இல்ல ஆனா அந்த கழுத சும்மா புருஷன் அவன் 5-10 வச்சுக்கிட்டு குடும்ப நடத்தி ஓடி விட்டு அண்ணாட காட்சி உனக்கே இவ்வளவு மேக்கப் இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்குலாம் எவ்வளவு இருக்கும் ஆமாண்டி ஆமா எங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு போதான் வந்தேன் என்ன பண்ண முடியும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுல சும்மா கம்முன்னு போ சரிம்மா அம்மா தாயே அத்தா நீ நல்லபடியா வாங்கிட்டு போடி உன்னை யார் கேள்வி கேட்பாரு இந்த வீட்டு மருமக மையா அப்படியே இருந்தா தானே உங்க அம்மா கிட்ட நீ வாங்க போற இதுல என்ன வாங்க வந்தியா வாங்கிட்டு போயிருக்கேன்னு சாமான்கிட்ட பார்த்து கேட்டது குத்தமா அட எம்மா போமா சும்மா இங்க பாரு அதுக்கு இந்த அண்ணன கட்சி இந்த வார்த்தை என்கிட்ட பேசிக்கிறேன் வை அப்புறம் நல்லா இருக்காது பார்த்து பேசி யார் யார்ட்ட எப்படி பேசணும்னு போட்டி இவ பெரிய இவ பேசலாம் ஒரு பேச்சு அடி யாமடி சித்ரா அப்பவே சொல்லி சாமக்கடை சட்டு புடுன்னு அள்ளி வைனு தேவையில்லாத பேச்சு எதுக்கு இந்த பள்ளி வச்ச மாதிரி பள்ளி வச்சிருக்கலாம்ல கையில நம்ம காசு வச்சுக்கிட்டே இருக்காங்க கொடுத்த கொண்டோம்னா மணி பர்ஸ் வச்சிருக்கியா இல்லையா மணி பர்ஸ் எடுத்து வைப்படி கை சும்மா கண்டவங்களெல்லாம் பதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன மடி வனரோசா சீமா சிங்காரி கணக்கா புது துணி மாதிரி இருக்குது புது துணி பொங்கல் கருதியலாக்க தர நிறைய மளிகை புலா வச்சு புது பொண்ணு கணக்கா வந்திருக்கவே பொங்கச்சீரி எதுவும் வீட்டுல இருந்து கொடுக்க வந்தாளாக்க யாரு உன் சித்தப்பக்காரனும் சித்திக்காரியும் வந்தாளா ஆமா பொங்கச்சீரி கொடுக்க வராங்க பொங்கச்சீரி தானா பொங்கலுக்கு கொடுக்கறது சரி வருஷம் எனக்கான கொடுக்கறதுக்கு நான் என்ன சித்ரா மாதிரி வாங்கிக்கிறதுக்கான சித்ராவா இல்ல சித்ரா பிறந்த மாதிரி வீட்டுல தான் நான் பிறந்தனா சித்ராவுக்கு தானா
சமைக்கிறேன்னு நம்மள அசிங்கப்படுத்துறாளா? இவ ஒரு மார்க்கமான ஆளுதான். என்ன சொல்ல வரமுன்னு சுத்தி வளைச்சு எப்படியாவது ஒரு ரூபத்துல சொல்லி போடுவா. இவள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. என்ன சித்ரா அங்க யோசனை? என்ன நான் சொல்றது சரிதானே? நம்மளுக்கு என்ன காலையில பொங்கல் தீபாவளி வேண்டி கிடக்குது? நம்ம அப்படி வீட்லயா பறந்துருக்கோம்? நம்ம ராஜ்யம் தானே. நம்ம டெய்லி பொங்கல் தீபாவளி வாங்கிட்டு போவோம். என்னம்மா நான் சொல்றது சரிதானே? இவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கு பதில் வேற. சரி சரி முடி. அதானே எப்படி உனக்கு எல்லாம் பங்கச்சி கொண்டு தந்துட போறாங்க? சரி புருஷன் வாங்கி தந்ததாக்கா புது துணி அதுவும். இப்ப நல்லா சுருவி பையன் நல்லா சம்பாதிக்கிறானா? டெய்லி வேலைக்கு போயிடுவேன் போல. இப்ப ஒரு நாள் வீட்டுல இருந்து பார்க்க முடியுதில்ல. முன்னாடி வீட்டே சுத்தி பார்த்து கிடப்பேன். இப்ப நல்லா வேலைக்கு போயிடுறேன். ஆமா பெரியட்ட சுருளி இப்ப நல்லா வேலைக்கு போறாப்ல. ஏன் சம்பாதிச்சு கை நிறைய கொடுக்கணுமாக்கா? கை நிறைய கொடுத்தாதான் காசு இல்லாட்டி இல்லையாக்கா? எங்க குடும்பம் நடத்துற அளவுக்கு நிம்மதியான காசை கொண்டாந்து கொடுக்குறாப்ல. அதை விட வேற என்ன வேணும்? இல்ல பெரியட்ட என்ன புது துணி வீட்டுல போடுற அதே நைட்டி தான். டவுனுக்கு போயிருந்தேன் ஜாமான் எல்லாம் வாங்குறதுக்கு. பொங்கலுக்கு மல்லிகைப்பூ நல்லா வித்துருந்தாங்க. அதை வாங்கி உதிப்பு வாங்கி கட்டி வச்சு அதான் தலை நிறைய இருக்குது. எப்பா இந்த கிளவி இருக்குதே ஒரு பழிச்சு ஒரு நைட்டியை போட்டு ஒரு தலை நிறைய ஒரு 2 மணி பூ வச்சு விடுதா. என்ன ஒரு பொக்காருப்பு. சுருளி வாங்கி கொடுத்ததா வேலைக்கு போறானா வீட்டுல இருக்க மாட்டேங்கிறானா? பொங்கச்சீர் கொடுத்துறான். தெரியும் பொங்கச்சீர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். இதுல வேற நக்கல் இருக்கு. எம்மாடி இப்படி இருக்காளையா கிளவி? வயிறு எரி என் சுருளி மச்ச வேலைக்கு போறேன்னு சொல்றல. மூஞ்சிய பாரு, மூஞ்சி எப்படி போயிருச்சு. வயிறு எரிஞ்சு சாவுங்க. எப்பா இந்த கூட இருக்க சங்க இப்படியா இருக்குங்க. நம்ம ஓட ஆடி பாடி எப்படியாவது முட்டி மோதி முன்னேறி போறணும்னு ஓடுன்னு ஓடி உழும்பா தேய்கிறோம். ஆனா இந்த கூட இருக்கிறதுல இருக்குதுல நம்ம முன்னேறாட்டி பரவாயில்ல. அடுத்தவங்க கூட இருக்கவங்க முன்னேறப்படாதுன்னு என்ன ஒரு நினைப்பு. இந்த கிழவிக்கு ஒரு மல்லிகை போச்சு பொறுக்கல. ஏறு கிழவி இரு. இனி டெய்லி 4 மல்லிகை போட உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன்னு பாப்போம். எப்போதும் 4 துணியோட தலையவே அள்ளி கட்டாம திரிஞ்சா சந்தோஷம். நான் மட்டும் வைக்க போறது இல்ல. இரு பட்டாக்காவுக்கு நல்ல ஒரு 2 பழத்தை அந்த கொண்டையில சுத்தி விட்டேன். அப்ப எப்படி இருக்குது என்ன ஓட்டம்னு பாக்குறேன். அப்ப அந்த மூஞ்சியை எங்கிட்டு போய் வச்சுட்டு முட்டிக்கிறாங்க. என்ன படி வனராசா இங்கிட்டு திரும்பி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு பேசாம பேசிக்கிட்டு இருக்க உதடு முணுமுணுக்குறேன். அது ஒண்ணு இல்ல ஐத்தையோ. இல்ல மய அக்கா மைய வேலைக்கு போறதுனாச்சு இம்புட்டு